அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது. நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி. ஓம் சாந்தி. மனா அதாவது தடை என்ற தலைப்புல இன்னைக்கு 20வது நாள் பட்டி. இந்த பட்டியில இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்தது அதை நம்ம எல்லாருமே கேட்கலாம். நம்ம அனைவருமே 5 தத்துவத்தினுடைய எஜமானர்களாக மாறி இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே எது செய்யணும் எது செய்யக்கூடாது இது நல்லாவே தெரியும். இதுல முக்கியமா நான் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நோன்ற வார்த்தையும் பயன்படுத்துறது இல்ல. மனோ என்ற வார்த்தை இருக்கு. மனோனா தடை. சைக்காலஜி படி, மனோ விஞ்ஞானத்தின்படி நான் என்ற சொல்லை நாம பயன்படுத்த கூடாது. மனோ என்ற சொல் மிகவும் நல்லதாக இருக்கு. இப்போ நான் என்பதின் முழுமையான தெளிவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, நான் வேலை செய்யக்கூடாது. ஆக பாபா ஒவ்வொரு முறையும் நமக்கு 3 குரங்குகளை காட்டியிருக்காரு. அதற்கு பின்னால 5 சொற்களை நம்ம அதுல கேக்குறோம். பாபா முரளியில திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. எத்தனை விஷயங்கள்ல நம்ம பிஸியா நம்மள வச்சுக்கணும். தடை இந்த டாபிக் இன்னைக்கு வரையும் யாருடைய சங்கல்பத்திலயுமே வரல. அப்படின்னு இந்த சங்கல்பங்கள் எப்படி நமக்கு டச் ஆகுது? இவ்வளவு பெரிய டாபிக் நடத்துறதுக்காக புது புது விஷயங்களை கொண்டு வந்து நம்மை ஒவ்வொருத்தரையுமே புதுமையான முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக டாக்டர் சச்சின் பாய் எவ்வளவு நமக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அவரை எவ்வளவு நம்ம மகிமை செஞ்சாலும் நம்ம எல்லாருமே அதுல சோர்வடைஞ்சுதான் போறோம். இருந்தும் அவர் பாருங்க ஒரு நேரம் கூட சோர்வடைகிறது கிடையாது. ஆகவே இன்று நாம் 20வது நாள் கொண்டாட இருக்கோம். நம்ம எல்லாருமே இந்த முரளியை ரிப்பீட் செய்யறோம். 15/1/2006 இதுல பரிவர்த்தனை சக்தியை பாபா அதிகமாக நமக்கு போக்கஸ் பண்ணிருக்காரு. 1 செகண்ட்ல பரிவர்த்தனை செய்து நாம் அனைவருமே பாஸ் ஆகணும். நினைவினுடைய சொரூபம் அனுபவி மூர்த்தியாக மாறி பரிவர்த்தனையின் சக்தியை ஆரம்பம் முதல் இப்ப வரை ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்குள்ள பரிவர்த்தனை நம்ம செஞ்சுட்டு வரோம். பரிவர்த்தனை சக்தியை பாபா நமக்கு அதிகமாக போக்கஸ் செய்ததுக்கான காரணம் என்ன? நாம் 5 வழியினுடைய அடிப்படையில 5 தத்துவத்தினுடைய அடிப்படையில மனிதர்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே அதுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நான் ஒரு ஆத்மா பிந்தியா இருக்கேன். ஒரு சின்ன மாற்றத்தினால நாம நமக்குள்ள மாற்றத்தை உருவாக்குறோம்.
அதே சமயம் இந்த 5 தத்துவங்களும் கிரக நட்சத்திரங்களும் முழு யுகமும் மாற்றம் அடையுது. ஆகவே முழு 5000 வருஷத்தினுடைய அத்தியாயம் முடிவடைய போகுது. மீண்டும் புதியது தொடங்க போகுது. பரிவர்த்தனையின் சக்தி குறித்து பாபா நமக்கு சொல்றாரு. உலகத்துல மினிட் மட்டர்னு சொல்றாங்க, ஆனா பாபா நமக்கு சொல்றாரு இங்க மினிட் மட்டர்னு சொல்றது இல்ல. இப்போ புது செகண்டினுடைய வேலையா இருக்கு. ஒரு செகண்டுக்கு மேல நம்ம டைம் எடுக்க கூடாது. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, முன்னால டைம் இதுக்கு போக போக நமக்கு டைம் இருக்காது. ஒரு செகண்ட்ல தான் நமக்கு பேப்பர் வரும். அதற்காக நம்ம எல்லாருமே இப்போ தன்னைத்தானே தயார் செஞ்சுக்கணும். அப்பதான் நாம நம்மள மாத்திக்க முடியும். எனவே பாபா சொல்லியிருக்காரு, மாற்றம் என்பது நடக்கும். பகவான் டீச்சரா இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பாஸ் மார்க் எடுக்க வந்தா அது பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே நாம குழந்தைங்க ஒவ்வொருத்தருமே பாஸ் வித் ஆனர் ஆகணும். பாஸ் வித் ஆனராக என்ன லட்சியம் வச்சிருக்கீங்க? என்ன நமக்குள்ள முன்னேற்றம் இருக்கு? பாஸ் ஆகணுமா இல்ல பாஸ் வித் ஆனர் ஆகணுமா? ஹானர் என்ற சொல்ல பாபா அண்டர்லைன் செய்ய வைக்கிறாரு. ஆகவே பாபா நம்முடைய நெற்றியில பிரகாசிக்கக்கூடிய பாக்கியத்தினுடைய நட்சத்திரத்தை பாக்குறாரு. எனவே பாபா இப்போ அந்த நட்சத்திரத்தை நானு பாக்குறாரு. நம்முடைய பாக்கியம் அளவற்றது. ஆனா இந்த 3 விஷயங்கள்ல பாபா நம்மள போக்கஸ் பண்றாரு. பாலனை மற்றும் பரமாத்மா பாபா டீச்சரா இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஸ்ரீமத் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வரம், கிடைக்கக்கூடிய டைரக்ஷன் மூலமாக நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைகிறோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையானதா இருக்கு. இந்த பாக்கியம் உருவாக பரமாத்மாவினுடைய அன்பு, பரமாத்மாவினுடைய பாலனை மற்றும் பரமாத்மாவினுடைய பிராப்தி, இந்த 3 விஷயங்கள் மிகவும் உயர்ந்தது, சிறந்தது. பாபா உயர்ந்தவர், அதனால அவருடைய படிப்பும் உயர்ந்தது. ஆகவே இந்த பாக்கியம் சங்கம யுகத்துல மட்டும்தான் கிடைக்குது. கோடியில சில ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அதெல்லாம் குழந்தைங்க நாம அதை ஆரம்பிச்சிருக்கோம். உலகத்துல கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆனா இந்த பாக்கியம் மிகவும் சில ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இப்ப கிடைக்குது. ஆகவே பாபா சொல்றாரு, பாக்கிய நட்சத்திரம் பிரகாசிக்குது. ஆனா சில நேரங்கள்ல அது மந்தமாக மாறுகிறது. ஆகவே அதற்காக பாபா சொன்னாரு, பாக்கிய நட்சத்திரம் பிரகாசமாக இல்லாததுக்கான காரணம் என்ன? பிரகாசமா இல்லாததுக்கு காரணம் என்ன? தேக அபிமானம். பிரகாசமாகிறதுக்கான காரணம் ஆத்மா என்ன நம்ம நினைப்போம். அப்போ ஆத்மா என்ன நினைக்கக்கூடியவங்களா இருக்கோம்னா அதனுடைய ஸ்மிருதி ஸ்வரூபமாக நம்ம மாறணும். எப்போ நினைவு ஸ்வரூபமாக நம்ம ஆகலையோ அப்போ பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் பிரகாசிக்காது. ஆகவே நினைவினுடைய சக்தி நமக்கு வருது. நினைவு நமக்கு சக்தியினுடைய ரூபமாக உருவாக்க வேண்டியதாக இருக்கு. பாபா சொல்றாரு, நம்முடைய அனாதி ஸ்வரூபம் மற்றும் நினைவினுடைய ஸ்வரூபம், ஆரம்ப ஸ்வரூபம், நினைவினுடைய ஸ்வரூபம். ஆகவே நாம் நினைவு ஸ்வரூபத்துல நிலைத்தால் நம்முடைய நேச்சராக மாறுது. சத்யுகம், திரேதா, துவாபர், கலியுகத்தினுடைய பாக்கியம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே நாம் நினைவு ஸ்வரூபத்தினுடைய அடிப்படையில அனாதி ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கணும். ஏதாவது சூழ்நிலை வந்தாலும் நாம் பரந்தாம ஸ்வரூபத்துல இருந்தோம், அங்க சண்டை கிடையாது. அங்க நம்ம பாபா கூட ஒன்னா இருக்கோம். ஆனா இங்க பூமிக்கு வந்த பின்னால துவாபர யுகம் முதல் கலியுகம் வரை நமது அனைத்து சம்ஸ்காரங்களுமே கெட்டு போகுது. ஒவ்வொரு ஆத்மாவும் பல இடங்கள்ல பல வழியாக இங்க வந்து அடையறாங்க. ஒவ்வொருத்தருடைய பாதைகள் வேறுபட்டவை. நாம எந்த வழியில வந்தோம் அதே சம்ஸ்காரத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே நம்ம சில வருஷத்துக்கு முன்னால நேபாளம் போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அப்ப அந்த நதிக்கரையில நடைபயிற்சி சென்றோம். மலை அருகில, மலைக்கு கீழே நம்ம இருந்தனால கற்கள் எல்லாம் கீழே உருண்டு உருண்டு வந்தது. அந்த கற்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு மிகவும் மென்மையான வடிவமாக மாறுச்சு. இப்போ சிவலிங்கம் போல ஒரு வடிவம் உருவானது. ஒவ்வொரு கல்லையும் எடுத்துட்டு போகணும்னு மனசு விரும்புச்சு. ஆரம்பத்துல அது ரொம்ப கூர்மையானதா இருந்தது. ஆனா இங்க வரும்போது அது எல்லாமே நல்லதா மாறுச்சு. ஆனா நாம துவாபர யுகம் முதல் இங்க வரும்போது கல்லை விட மோசமாக நம்ம மாறிட்டோம். பாபா நமக்கு சொல்றாரு, நீங்க எல்லாமே கல் புத்தியுடையவங்க. ஆகவே அனாதி ஸ்வரூபமும் ஆரம்ப ஸ்வரூபத்தின் மற்றும் இறுதி ஸ்வரூபத்தின் மூலமாக நம்ம முன்னேறணும். அனுபவி மூர்த்தி ஆத்மா ஒருபோதும் ஏமாற மாட்டாங்க. துக்கத்தினுடைய அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. அனுபவத்தின் அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. அனுபவத்தின் அடிப்படையில முன்னேறணும். உலகத்துல பேசக்கூடியவங்க பலர் இருக்காங்க. ஆனா அனுபவமே இல்லாம பேசக்கூடியவங்க, நம்ம அனுபவத்தின் ஆதாரத்துல பேசுறோம். இல்லைன்னா யோகா செய்யக்கூடியவங்க பலர் இருக்காங்க. ஆனா அனுபவத்தின் அதிகாரம் இல்லாம அவங்கள ஞானி என கூற முடியாது.
ஆகவே அனுபவம் மிகப்பெரிய ஒரு அதிகாரம். பாபா நமக்கு சொல்றாரு, உலகத்துல அனைவருமே கேட்டுட்டு பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அனுபவம் தான் தேவைப்படுது. அனுபவம் கொடுக்கறதுக்காக அனுபவி மூர்த்தி ஆத்மா தேவைப்படுறாங்க. ஆகவே நம்மள நாம கேட்கணும், நான் அனுபவி மூர்த்தி ஆத்மாவா ஆனேனா? இல்லைன்னா நமக்கு வார்த்தைக்கு பலன் இருக்காது. ஆகவே நான் என்ன சொல்றோம். ஆனா இடையில வீணான சங்கல்பங்கள் வந்துடுது. அதனால நம்ம விரும்பிய ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல. பாபா நமக்கு சொல்றாரு, அனுபவி மூர்த்தி மற்றும் ஸ்மிருதி ஸ்வரூப ஆத்மாவின் அடையாளம் என்ன? நிலை அமைதியாக இருக்கும், சுயநலமில்லாத உணர்வு, நல்ல உறவுகளிலுள்ள பணிவு, நல்ல உணர்வு இருக்கும், வார்த்தையில சுத்தம் இருக்கும். இயற்கையான நேச்சர் மிக முக்கியமானது. ஒரு விகாரத்தினுடைய அம்சம் இருந்தாலும் அதை நினைத்தால் அது சம்ஸ்காரமாக மாறுது. ஆகவே நம்முடைய நேச்சர் பாபாவுடைய ஞானமாக இருக்கணும். எல்லாமே நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். பாபா சொல்றாரு, நம்ம எல்லாமே தெரிஞ்ச நேரத்துல நம்ம தகுந்த நேரத்துல நம்ம மாறல, நம்மளால மாற முடியலன்னா அதற்கான காரணம் என்ன? அனுபவியினுடைய சொரூபத்துல நிலைச்சிருக்கல. டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அறிவியல் மனிதர்கள் கூட, சயின்டிஸ்ட் கூட ரொம்ப வேகமா முன்னால போயிட்டு இருக்காங்க. நாமும் அது போல முன்னால முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். தேவையில்லாததை டாட் வச்சு நிறுத்தணும். நல்ல சம்ஸ்காரங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். பழைய சம்ஸ்காரங்களை நம்மளை விட்டு நீக்கணும். பரிவர்த்தனை சக்தி மிகப்பெரிய சக்தி. பிறருக்கு சொல்வது ரொம்ப சுலபம், ஆனா நம்ம கிட்ட வரும்போது நம்ம தோல்வி அடைகிறோம். ஆகவே பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. 2 சங்கல்பங்களுக்கு நடுவுல அமைதியை நம்ம உணரணும். அதற்கு ஆழமாக நம்ம போகணும். நாம் அமைதியினுடைய சொரூபம் ஆனாதான். எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால நம்மளால உணர்வு முடியறதில்ல. சாட்சி நிலை நமக்குள்ள இருக்கணும். நல்ல எண்ணங்கள் வந்தா பிடிச்சுக்கிறோம், கெட்ட எண்ணங்கள் வந்தா வெறுக்கிறோம். ஆனா 2மே நம்முடையது தானே. நாமே சக்தியை சரியா பயன்படுத்துறதில்ல. அதனால மாயை கிட்ட நம்ம தோல்வி அடைகிறோம். வெற்றியினுடைய பழக்கம் இருந்தா தோல்வி வலிக்குது. ஆகவே சங்கல்பங்களை பின் தொடராமல் நம்ம எல்லாருமே இருக்கணும். அதற்காக நம்ம பயிற்சி செய்யணும். புதிய தன்மையின் மூலமாக நம்ம முன்னேறோம். மனிதனுடைய நேச்சர் புதுமையை விரும்புது. அதனால நம்ம தொடர்ந்து புது விஷயங்களை உருவாக்குறோம். இது நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். நாம் நம்பிக்கையின் நட்சத்திரமாக பிரகாசிக்க கூடியவர்களாக இருக்கணும். நாம ரிசல்ட் கொடுக்கணும். ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக முயற்சி செய்யணும். பாபா நமக்கு சொல்றாரு, கணக்கு நீங்க சரி பாருங்க. நாம நல்லதை செய்யறோம், மேலும் நல்லதை நாம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் உணர்ந்து விடக்கூடாது. வெடநெழுத்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை.
நீங்கள் விரும்பினால் நான் இதை நேரத்தா